எவ்ரிவன் வெல்கம் பேக் கம்ப்யூட்டர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏசர் பிராண்டில் இல்லை ஒரு கேமிங் லேப்டாப் தான். ஸோ இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48 பட்ஜெட்டு. நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. நல்லா யூஸ் பண்ணாத லேப்டாப்பு வித் பாக்ஸோடு இருக்குது. நம்மளுடைய செல்லிங் வாரண்டி தான் இருக்குது, பிராண்ட் வாரண்டி கிடையாது. ஸோ இதோட ஸ்பெக் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்டெல்லில் கோர் i5ல 9th ஜென் ப்ராசர், 9300H ப்ராசரில் 2.4 GHz வரக்கூடிய இந்த ப்ராசஸர். ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 GB ரேமில் இருக்குது. ஸோ ரேம் நம்ம ஃபியூச்சரில் வேணால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ப்ளஸ் அதுபோக பார்த்தீங்கன்னா வந்து 256 GB வந்து NVMe இருக்குது. ஸோ டிஎல் ஸ்டோரேஜில் வரக்கூடிய மாடல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டெல் UHD கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு வந்து 8 GB இருக்குது. டெடிகேட் கிராஃபிக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 GB இருக்குது. NVIDIAவில் GTX 1650 கிராஃபிக் கார்டோட இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய லேப்டாப், பக்கா கண்டிஷனில் இருக்குது. வித் பேக்லைட் கீபோர்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ போர்ட் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் இருக்குது, ப்ளஸ் ஆடியோ ஜாக் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDMI இருக்குது, தண்டர்போர்ட் போர்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்குது, லேண்ட் கார்டு இருக்குது, 3.0 யூஎஸ்பி போர்ட்டோட இருக்குது. லேப்டாப் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48,000 வரும். வித் அடாப்டர் இருக்குது, பாக்ஸோட இருக்குது. ஸோ இதை மாதிரி நிறைய லேப்டாப் வந்து நம்ம ரெகுலராக நம்ம பேஜில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ரெகுலராக நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. தேங்க்யூ.